இந்த மிலார் அதான் மிலார்ல பள்ளியாசம் பொழுது இந்த பள்ளியில இருந்துதான் தாவத் பெருமானால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்க இங்க வாங்க, உருண்டு இந்த கல்லு மேல நிக்குது பாருங்க. இத வாங்க, இத காமிக்கிறேன். இந்த மஸ்ஜித் அலி இங்க வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருந்தாங்க. இங்க வாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இங்க வாங்க. இந்த பாருங்க, கீழே அந்த மேல பாருங்க, அந்த மலையை பாருங்க, அந்த மலையை பாருங்க, அப்படியே மேல அந்த மலையை பாருங்க, அந்த மலையை பாருங்க மேல. ஒரே ஒரு கல்லு இடையில சொல்லி இருக்கு பாருங்க. ஒரே ஒரு கல்லு உருண்டையா, ஒரு பெரிய கல்லு, அதுல ஒரே ஒரு கல்லு. இந்த தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? இந்த மேல பாருங்க, 2 கல்லு தெரியுது. வலது பக்கமா இடது பக்கமா தெரியுதா? இப்ப நல்லா தெரியுது. இந்த கல்லு உருண்டு விழுந்துச்சுன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல விழுந்துனா ஜிப்ரீல் அப்படியே தாங்கிட்டாங்க. கல்லை இடையில கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த மலை அந்த மேல. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஜஹில் மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய டாமுக்கு போறோம். அவங்க பொதுவாக காபத்துல்லாவுடைய திரையை யாரு பிடிச்சிட்டாலும் சரி, இங்க எந்த துரோகம் பண்ணாலும் சரி, காபத்துல்லாவுடைய திரையை யாரு பிடிச்சிட்டாலும் அவங்கள விட்டணும். அவங்கள விட்டணுங்கிறது ஒரு மரபு. இன்னைக்கு கூட ஒரு திருடிட்டான் அப்படின்னா காபத்துல்லால அவன் அப்படியே பிடிச்சு தனியா கொண்டு வந்து வெளியே வந்துதான் கைது பண்ணுவாங்க. அது மாதிரி காபத்துல்லாவுடைய திரைய இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா பிடிச்சாங்க. 4 பேரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காபத்துல்லா திரைய பிடிச்சாலும் விடாதீங்க. 4 பேரை விடாதீங்க. அதுல இக்ரிமா ஒரு ஆளு. கண்ணியத்திற்குரியவர்களே, இக்ரிமா, காலித் பின் வலீது, இவங்களை எல்லாம் அல்லாஹ் அவங்க சொல்லி இருந்தாங்க இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இந்த இக்ரிமா மக்கா வெற்றியின் பொழுது மெல்ல 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 ஒளிஞ்சு ஜித்தாவுக்கு போயிட்டாங்க. யமன் நாட்டுக்கு நம்ம போயிருவோம். ஜித்தாவுக்கு போய் கடலை கடந்து யமன் நாட்டுக்கு நம்ம போயிருவோம் சொல்லி அவரு நேர ஜித்தாவுக்கு போயிட்டாரு. ஆனால் அவருடைய மனைவி இருக்கிறாங்களே, அவங்க மனைவி இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. யார சூழத்தான் என்னுடைய கணவனார் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், எப்படி தப்பித்து போயிடலான்னு நினைக்கிறார். ஆனால் யார சூழத்தான் தயால குணமுடைய நீங்கள் தயவு செய்து என்னுடைய கணவனாருக்கு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அப்படி கெஞ்சி கேட்டதால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப கூட்டிட்டு வர்றதுக்காக ஜித்தாவுக்கு இவங்க போறாங்க. ஆனா ஜித்தா போனா கப்பல்ல ஏறி உட்கார போறார் அவரு. கப்பல்ல ஏறி உட்கார போற நேரம் உடனே வேகமாக போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மன்னிச்சுட்டாங்க. நீங்க இன்ஷா அல்லாஹ் நான் கூட்டிட்டு போறேன், நீங்க வாங்க. இல்ல பெருமானார் என்னை விட மாட்டாங்களே, பெருமானார் என்னை கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி வாங்கிட்டு வந்திருக்கேன், எனவே உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எந்த பேச்சும் பேச வேணாம், நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு வர்றாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பொழுது இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், அவரை பற்றியோ அவருடைய தகப்பனார் அபூ ஜஹிலை பற்றியோ நீங்கள் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது, அவளை பத்தி தப்பான வார்த்தைகளை நீங்க பேசிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க உம்முல் ஹக்கீம், அவங்க மனைவி பேரு உம்முல் ஹக்கீம். அந்த உம்முல் ஹக்கீம்
உம்மு ஹக்கீம் அவருக்கு கூட்டிட்டு வர்றாங்க. கணவனை இக்ரிமாவை கூட்டிகிட்டே வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வரும்போது, என்னை கொன்ற மாட்டாங்கல்ல, உங்களை கொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டா வாக்குறுதி கொடுத்தா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நேர போனாங்க. இக்ரிமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைச்சாங்க. களிமா சொல்லி பெருமானார் கொடுத்தாங்க இக்ரிமாவுக்கு. உடனே இக்ரிமா சொன்னார், பல யுத்தத்தில் நான் கலந்திருக்கிறேன், எதிரியாக பெருமானாரை எதிர்த்து நான் போரிட்டு இருக்கிறேன். இனி என்னுடைய செலவுகளும் என்னுடைய உடல்களும் என்னுடைய வாள்களும் இனி எதிரிகளை வெட்டி வீழ்த்தும் சொன்னாங்க இக்ரிமா. அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல நின்று சொல்றாங்க, நான் வெட்டி வீழ்த்துவேன். شوف الله ينزل ما في جل خلاص. شوف اذا انا اروح قدام شوف يصدق اكرم من هنا باين. شوف من هنا مره باين. طيب ماشي عندنا كده بيرامز ايه عجيب اصلا هذا اكرم مره نزل كثير. شوف ما في جل ما في. انا عارف بس تشوف من هنا باين. اوكي خلاص சகாபாக்கள்லாம் அங்க அடங்கியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். சகாபாக்கள் அங்க அடங்கியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்ப்போம். அந்த டேம் பாருங்க, இந்த இடது பக்கம் இருக்கு. நம்ம வரும்போது பார்க்கலாம். போங்க. எருமுக்கு போர் நடக்குது. அந்த எருமுக்கு போர்ல சில சகாபாக்கள் பின்னாடி வந்தாங்க. அப்பதான் இவர் சொன்னாரு, என்ன பின்னாடி போறீங்க? மார்க்கம் உண்மையான மார்க்கம், இது தெளிவான மார்க்கம். நாம் வெட்டப்பட்டு விட்டால், ஷஹீதாகி விட்டால், நமக்கு வீர மரணம் வருகின்ற பொழுது நிச்சயமாக சொர்க்கம் நமக்கு வாஜிபாகி விடுகிறது. எதற்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள் சொல்லும் போது வேகமா எல்லோரும் எல்லா சகாபாக்களும் வேகமா வந்தாங்க. வந்து சண்டை போட்டாங்க. இங்கதான் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா தங்கி இருந்து அவர்கள் இந்த இடத்துல டேம் கட்டியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பார்க்கிறோம். ரைட்ல பாருங்க, அந்த ரைட்ல பாருங்க. அவங்க கட்ட டேம் இதுதான். இந்த ஏத்தாப்புல தான் இந்த சுவர் இருக்கு. இதுக்குள்ளதான் சகாபாக்கள் அடங்கியிருக்காங்க. எத்தனை வருடத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து வாழ்ந்தவர். ஆமா, ஆமா. பாருங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த அணை இப்பொழுது இருக்கக்கூடிய தண்ணி பூரா அதுல வரும், விவசாயிகளுக்கு பயன்படும். அதற்காகத்தான் இக்ரிமா அன்னைக்குள்ள காலங்கள்ல, இன்னைக்கு எத்தனையோ கருவிகள் வந்துருச்சு, ஆனால் அவர்கள் அன்னைக்குள்ள காலங்கள்ல இருந்து இந்த டாம கட்டியிருக்காங்க. பாருங்க, தெரியுதுல உங்களுக்கு? டாம் தெரியுதுல? இந்த ஏத்தாப்புல டாம் தெரியுது. அந்த டாம் தான் இக்ரிமா கடைசியில யர்முக் யுத்தத்துலதான் அவங்க ஷஹீதானாங்க. அவங்க இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காலித் பின் வலீத் தலைமை தாங்கி நடாத்தினாங்க யர்முக் யுத்தம். இன்ஷா அல்லாஹ் அந்த யுத்தத்துலதான் அவர்கள் ஷஹீதாகி மரணமாயிருக்கிறார்கள். அவர்கள் தான் கட்டப்பட்ட டாம் இந்த டாம். இது ஒரு புனிதமான ஊரு. எப்படின்னு சொன்னா கொடைக்கானல் மாதிரி இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டாலும் கூட அவர்கள் பத்வா செய்யல, துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் காரணமாகத்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ஊரு இன்று செழிப்பமா இருக்கிறது. இங்க தக்காளி விளையுது, கத்திரிக்காய் விளையுது, ரோஜாப்பூ விளையுது, மல்லிகைப்பூ இங்க வளருது, இங்க இருக்கிறது கொடிமந்திரி வளருது. இங்க இருக்கக்கூடிய திராட்சைகள், விதவிதமான திராட்சைகள், இங்க சிவப்பு, பச்சை,
மித்த இன்னொரு கலப்பு பிரவுன் கலர்ல ஒண்ணு இருக்கும். இப்படி போன்ற திராட்சைகள் எல்லாம் நீளமா இருக்காது. அதெல்லாம் இங்க விளையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திருக்கிறான். தன்னுடைய வளர்ப்பு ஸைத் பின் ஹாரிதாவை கூட்டிட்டு வந்தாங்க. இங்க தன்னுடைய வளர்ப்பு மகனை இங்க கூட்டிட்டு வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இங்கேயும் தோல்வி அடைந்து போனதுனாலதான் மக்காவுல ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றாங்க. ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு வழியை வகுத்தான். நம்ம ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மக்பராவுக்கு பக்கம் வந்தோம், ஜன்னத்து மொல்லா பக்கம் வந்தோம். அதுக்கு பக்கத்துலதான் அதற்கு பக்கத்துல ஜின்னு பள்ளின்னு இருக்கு. அந்த பள்ளியில உள்ளவங்க அந்த ஜின்களாக இருந்தது 70 ஜின்கள் அங்கே இஸ்லாத்தை ஏற்ற இடம் அந்த இடம் தான்.